இதுதான் சவுதி அரேபியாவோட டேட்டா ஃப்ளோ ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகண்ட்டோட நேம் இருக்கும், டேட்டா ஃப்ளோட கேஸ் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரிக்காக பண்ணதுன்னு இருக்கும். ஸோ இவங்க வந்து இஷ்யூட் டு சவுதி கமிஷன் ஆஃப் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட், சவுதி அரேபியாவுக்கு பண்ணியிருக்கனால சவுதியோட டேட்டா ஃப்ளோன்னு இருக்குது. இஷ்யூடான்றது சர்டிஃபிகேட் வந்து நம்ம டேட்டா ஃப்ளோ அப்ளை பண்ண டேட்டு, ஓகேவா? சாரி, இஷ்யூட் ஆன் டேட் ஆஃப் ரிசிப்ட்ன்றது சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண டேட்டு 25th ஜூனில் வந்து இவங்க டேட்டா ஃப்ளோ அப்ளை பண்ணியிருக்காங்க. இது எப்போ முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10th ஜூலை வந்து இவங்களுக்கு வந்து டேட்டா ஃப்ளோ முடிஞ்சிருக்கு. 10th ஜூலையில் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 15 டேஸ் டைம் எடுத்து முடிஞ்சிருக்கு டேட்டா ஃப்ளோ வந்து. டேட்டா ஃப்ளோலாம் என்னெல்லாம் இவங்க காட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பேச்சுலர் ஆஃப் நர்சிங் முடிச்சிருக்காங்க. ஸோ நர்சிங்க்கான சர்டிஃபிகேட் வந்து நான் படித்த சர்டிஃபிகேட்டை இதில் ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. இது வெரிஃபை ஆயிருக்கு. இது யூனிவர்சிட்டிக்கு வெரிஃபை ஆகி நமக்கு இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மிட்வைஃப் கவுன்சிலில் இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அது பதிவு பண்ணதுக்கான லைசன்ஸ் பீரியட் வந்து ஆகஸ்ட் 2022 வந்து ஆகஸ்ட் 2027 வரைக்கும் இருக்குது. ஸோ 5 இயர்ஸ்க்கான சர்டிஃபிகேட், ரிஜிஸ்ட்ரேஷன் ரினிவல் சர்டிஃபிகேட்டை இவங்க இதில் ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டும் இது தமிழ்நாடு மிட்வைஃப் கவுன்சிலில் வெரிஃபை பண்ணியிருக்காங்க, வெரிஃபை ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து கேன்சர் இன்ஸ்டியூட் WIAன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டாஃப் நர்ஸாக டெசிக்னேஷனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் 2022 செப்டம்பர்லேருந்து 2024 அக்டோபர் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இதில் வந்து வெரிஃபையாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் டேரெக்டாக HR கிட்ட போய்ட்டோ, இல்லைனா ரிசப்ஷன்லேயோ, இல்லைனா டேரெக்ட் விசிட் பண்ணி உங்களோட மேனேஜ்மெண்ட்கிட்டேயோ விசாரிப்பாங்க. நீங்கள் உண்மையிலே ஒர்க் பண்ணிங்களா, இங்கே தான் வேலை பார்க்குறீங்களா, நர்ஸாக தான் இருக்காங்களா, இந்த பேரில் தான் வேலை பார்க்குறாங்களா, இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க விசாரிப்பாங்க. ஸோ இது விசாரித்து வெரிஃபை இதுவும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக எல்லா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் விசாரிச்சிருக்காங்க, வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து தமிழ்நாடு மிட்வைஃப் கவுன்சில் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேச்சுலர் டிகிரி வெரிஃபை பண்ணியிருக்காங்க. வெரிஃபை பண்ணிட்டு பாசிட்டிவ்ன்ற ரிசல்ட்டு இவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்டும் கரெக்டான டாக்குமெண்ட், ஒரிஜினல் டாக்குமெண்ட், எந்த ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ கரெக்டான உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் உள்ள ஐடி, மெயில் ஐடி, கரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உள்ள வெப்சைட்டு, மொபைல் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா வெரிஃபிகேஷன் குயிக்காக நடக்கும். அதே மாதிரி சீக்கிரமே உங்கள் ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவ் கிடைக்கும்.